அண்ணா வணக்கம். இது வந்து என்ன ராகத்துல சேருண்ணா? ஜெர்சியா? ஜெர்சிலே கண் சவலையில வருமாட்டிருக்கு. நல்லா ஃபுல் சவலை பாக்குற நல்லா அட்டகாசமா இருக்கு மாடு. பத்தக்கறவைங்களா? கண்ணு மாடு. கண்ணு கால கண்ணுங்களா கடாரியா? கால கண்ணோட டேய் டேய் கண்ணு மாடு பாக்குற நல்லா அட்டகாசமா இருக்கு. பாலால எத்தனை கொடுக்குது இப்போ? 7-6 கொடுக்குது. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை சொல்றீங்க? 50 ரூபா சொல்றீங்க. கண்ணுக்கு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 2 மாச கண்ணோட. சரி ஓகே. 50 ரூபா சொல்றீங்க. பேசின அனுசரிச்சு தரலாம். 43 ரூபாய்க்கு மோதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்ணு மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. எங்க இருந்து வர்றீங்க? அரச்சலூர். சரி ஓகே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான ஜெர்சி மாடு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. ஆனா இது வத்தக்கறவையா? வத்தக்கறவை. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? விஜயமங்கலம். இன்னைக்கு வத்தக்கறவை வாங்கியிருக்க. நீங்க இது வந்து என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 20 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. பாலெல்லாம் எத்தனை கொடுக்கணும் வீட்டுக்கு இந்த மாடு? சரி சரி. எப்படி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? பக்கமா இருக்குங்காட்டி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. சரி நீங்க எப்படி விவசாயிங்களா? விவசாயி தான். இப்ப வந்து மாடு வாங்கிட்டு போறீங்க. இங்க வந்து வத்தக்கறவை வாங்கும்போது என்னென்ன லட்சணம் பார்த்து வாங்குவாங்க? சரி இதெல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம். சரி சரி ஓகே. ரொம்ப நன்றி. கொண்டு போய் சிறப்பா வளர்த்தீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேரு? சரிங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரம் ஏரியா நடக்கிற மாட்டு சந்தை தான் பண்றோம். இன்னைக்கு வந்து வத்தக்கறவை மற்றும் நாட்டு மாடுகளோட விலை எப்படி வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில 5 மணி நேரம் ஆரம்பிச்சு 10 மணி 12 மணி மட்டும் சந்தை நடைபெறும். இது வந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு பெருந்துறை வழியா 93 வர்ற சாலையில அமைஞ்சிருக்கிற மலை சீனாபுரம் ஏரியா நடக்கிற சந்தை. இன்னைக்கு வந்து விற்பனை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய வந்து இறங்கி இருக்கு, குவிஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம். விற்பனை தெரியல. மறக்காம நம்ம பதிவு பாக்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் படுத்த நல்ல பதிவு சந்திப்போம். சரி எடுத்தோடனே உழப்புறமா? ஓகே அண்ணா வணக்கம். இப்ப வந்து சந்தையில ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதானா? வத்தக்கறவையில 40 ரூபா சொன்னாங்க. அது 33 ரூபாய்க்கு முடிஞ்சது. 33 ரூபாய்க்கு 33 முடிஞ்சது. பால் 3.5 வரும். 3.5 வரும். சரி ஓகே. இந்த நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பருக்கு உங்க நம்பரை கான்டாக்ட் பண்றதா? 96 98 64 41 85. சரி. சீனவரம் வந்தவங்க புளியம்பட்டி வந்தாலும் வாங்கலாம், அஞ்சூர் வந்தாலும் வாங்கலாம். இப்போ இங்க வந்து நீங்க எத்தனை மாடு புடிச்சு கொடுத்துருக்கீங்க? இப்ப நம்ம 4 மாடு புடிச்சு கொடுத்தாச்சு. 4 மாடு புடிச்சு. சரி ஓகே. இது எத்தனை ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தீங்க? 33. மாட்டை ஒரு வியூ பார்ப்போம். அது எங்க நம்மளுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு போக மாட்டிருக்கு. வத்தக்கறவை இதுல பார்த்தோம்னா கருப்பு சட்டை நல்ல சைஸ் மாடு. மதிப்பாக்கள் ஜம்முன்னு அரைஞ்சிருக்கு. மடிக்கூச்சம் இருக்கு. ஆள் பக்கத்துலயே நெருங்கி இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாங்களா? வீடியோ அப்படியே ஒரு வீடியோ மட்டும் டீடைல் மட்டும் சொல்லிருங்க. உங்களை காமிக்கல. டீடைல் மட்டும் சொல்லிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மாடு என்ன ரேட் வரும்னா? எந்த மாடு? இந்த முன்னாடி இருக்கிறது முன்னால இருக்கிற மாடு 65 ரூபா சொல்லுச்சு. 65. காலக்கண்ணு. காலக்கண்ணு பால கண்ணோட இருக்கீங்களா? ஆமா கண்ணு மாடு. பால் அளவெல்லாம் கறவை கலவை 7 படி 14 படி கொடுக்குங்களா? கண்ணு இங்க இருக்கிறதுங்களா? இந்த சட்டை கண்ணு. சரி சரி பாக்குற நல்லா இருக்கு. சட்டை கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 25 நாள் ஆகுது. சரி ஓகே. அப்படியே அந்த மாடு என்ன ரேட் வருது? அந்த மாடு 40 ரூபா சொல்லுச்சு. இது 40 ரூபா சொல்றீங்க. இது பாலால எத்தனை நாள் கொடுக்கும்? அது கறவை 5 படி கொடுக்கும். 5 படி கறவை கொடுக்கும். 5 நாள். 5 நாள்.
எவ்வளவோ சொல்ல ஒரு 20 ரூபா மத்த சொல்லு. புள்ள எவ்வளவோ சொல்றேன். அதெல்லாம் எங்க வாங்க போறோம் கட்டி புடிச்சு போட்டு. இதோட கண்ணு இதுங்களா? ஆமா அந்த அந்த கண்ணு. செவல கடாரி கண்ணு காலக்கண்ணுங்களா? அதுவும் காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு தான், ரெண்டுமே காலக்கண்ணு தான். சரி, இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா போன் பண்ணலாம். நம்பர் தர முடியுங்களா? 78 118 118 41. எந்த ஏரியால இருந்து வரீங்க? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். பாடியூர் நஞ்சவனம்பாளையம். சரி, ஓகே. இல்ல இல்லைங்க. வேலை முடிஞ்சதா? ஐயா வேலை முடிஞ்சதுங்க ஐயா. மொத்த மாடு மொத்த மாடுங்க ஐயா. என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? ஐயா 45 ரூபா சொன்னாங்க ஐயா. 45 ரூபா சொன்னாங்க. 37 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஐயா. 37 ரூபாய்க்கு. ஆமாங்க ஐயா. பால் அளவுல எத்தனை கொடுத்தா? ஐயா பால் இப்போ 2 நேரம் சேர்ந்து 8 லிட்டர் வருங்க ஐயா. 8 லிட்டர் வருங்க ஐயா. சரி, எப்படி இந்த வாரம் வேலை பரவாயில்லைங்களா? இந்த வாரம் வேலை பரவாயில்லைங்க ஐயா. பரவாயில்ல, பேசி வாங்குறது திறமைதான். பேசி வரவங்க திறமைதாங்க. மழை பெஞ்சிருக்கனால பச்சையெல்லாம் வந்துருச்சுங்களுங்க. சரி, இன்னைக்கு விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்குங்க. சரி சரி, ஓகே. சரிங்க ஐயா. அப்படியே பார்த்தோம்னா இன்னைக்கு மாடுகள் வந்து நிறையவே இருக்கு. நம்ம பண்ணையார் பாத்தீங்கன்னா 3 உருப்படி வச்சிருக்கிறாரு. 4 உருப்படி வச்சிருப்பாரு பண்ணையாரு. எல்லாமே சட்டை மாடுதான். சவள சட்டை, கருப்பு சட்டை. இதெல்லாம் என்ன விலை வர? மாட்டை போல சொல்லுது. இது 30 ரூபா. பால் அளவுல எத்தனை கொடுப்பீங்க? 6 படி. சரி சரி. இந்த கிராஸுங்க? இந்த கிராஸ் 27 ரூபா சொல்லுது. 27 சொல்றீங்க. 2 நேரம் 5 படி இருக்கு. 2 நேரம் 5 படி கொடுக்கு. எல்லாமே வத்தக்கறவை தான். ஆமா ஆமா. 2 நேரத்துல இருந்து 5 படி கொடுக்குறாங்க. கண்ணு போடும்போது எத்தனை இருக்கு? இளங்கல அப்ப எல்லாம் 6 படி கறக்கு. 6 படி. படி சொல்லக்கூடாது. கிராமத்துல படியில் தானே சொல்ல முடியுங்க. சரி, அந்த பெரிய மாடுங்க? பெரிய மாதிரி 2 பல் கடாரி. 2 பல்லு கிடாரி. இன்னும் தலையீத்தல் தலையீத்து சனைங்களா? ஊசி ஓடுக்குனாங்க. அது என்ன தெரியல. அது என்னன்னு தெரியல. அது என்ன ரேட் வருங்க? அது 43 ரூபா சொல்லுங்க. 43. நல்ல பெரிய சைஸ் கிடாரி. 43 ரேட் சொல்றாங்க. 2 பல்லு. 2 பல்லு தான் போட்டிருக்கு. ரோகி, இந்த மாதிரி மாடு வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வாங்கிக்கலாம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? இன்னைக்கு சுமாரா தான் இருக்குது. 6 கொண்டாந்து 3 நிக்குது. சரி, ஓகே. அப்படியே நம்பர் தர போறீங்களா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? நம்பர் சொல்றேன். 99 650 83 390. பெருந்துறை பண்ணையாரா? சரி, ஓகே. இது எல்லாமே வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுகள் எல்லாமே ஜம்முன் இருக்கு. இங்க வாங்கிட்டு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே கரெக்ட் இந்த வாரத்துல கவர் பண்ண முடியாது. இந்த மாடு ஜம்முன் இருக்கு. நல்லா மடியெல்லாம் அட்டகாசமா இருக்கு. இது வந்து கண்ணு மாடுன்னு நினைக்கிறேன். ஜெர்சியில சேர்ந்தது. அதோட வச்சிருக்கு. இது வந்து இளங்கண்ண மாடுனாங்க. 55 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? மாடை போல விக்கிசாவே மாடு ஓரளவுக்கு சூடா விக்குது. மழை தான். நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? நாங்க 5 ரூபாய் கொண்டாந்தோம். 3 நிக்குது, 2 கொடுத்துட்டோம். 3 நிக்குது. சரி, ஓகே. மாடு பாத்துடலாங்களா? இது என்ன ரேட்னா வரும்? 55 ரூபா. 55. 55 இளங்கண்ணு மாடு கண்ணு இருக்குது. இளங்கண்ணு மாடு. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? என்ன ஒரு 7000 பேருண்ணா. 7 6. கண்ணு காலக்கண்ணா கிடாரியா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. உள்ள இருக்கிற கண்ணுங்களா? வண்டிக்குள்ள இருக்குது. வண்டிக்குள்ள இருக்குது. சரி, ஓகே. அடுத்த மாடுனா இதா? ஆமாண்ணா, அது அவர்கிட்ட போயிரு. காரி. சரி, ஓகே. அவர்கிட்ட கொடு. உங்களை காமிக்கல, மாட்டை மட்டும் காமிச்சுக்கிறேன். ஆனா இந்த காரி மாடு வந்து என்ன ரேட் வரும்? 33 ரூபா சொன்னாங்க. 33 சொல்றீங்க. எத்தனை ஈத்து போட்டிருக்கீங்க? ஒரே ஈத்தம் போட்டுருக்கோம். ஒரே தலை ஈத்த. 6 பல்லு. 6 பல்லு. இப்போ வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவைங்க. பாலளவு எத்தனை? 3 வருது. 3 வத்தக்கறவையிலே 3 இருக்குது. சரி, ஓகே. இது என்ன வேலை சொல்றீங்க? 33 ரூபா சொன்னாங்க. 33. எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க? 27 28 கேட்டிருக்காங்க. ஒரு 30 ரூபா வந்தா கொடுத்துடலாம் பாக்குறேன். 30 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி, ஓகே. அப்படியே இங்க பார்த்தோம்னா இதுல இன்னொன்னு சட்டை கண்ணு வச்சிருக்கீங்க. இது வத்தக்கறவை தான். இது வத்தக்கறவைங்க. இது என்ன வேலைன்னா வரும்? 40 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா. பால் அளவு இல்லங்க? பால் 4 நாள் வருது. 4 நாள். பால் அளவு 4 நாள் சொல்றாங்க. மாடு பாக்குறதுனால ஜம்முன் இருக்கு. இது ஈத்தாண்டா போட்டிருக்கணும். இது 2 ஈத்து. 2 ஈத்து. இதோட விலைங்க? 40 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க? 35னா கொடுப்போம். 35னா கொடுக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி சென மாடு, வத்தக்கறவை, கண்ணு மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா?
அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 93 44 82 88 38. 38 பேருங்க. டிஎன் டிஎன் பாளையம் வினோத்துக்கு கோபிக்கிட்டு இருந்தா வரீங்க. ஆமாங்க. யாருப்பா பின்னாடி ஒரு மாட்டை பிடிச்சி ஓட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நல்ல அருமையான மாடு. ஆனா வாங்கியிருக்காது. கொண்டாந்துருக்கீங்களா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இருக்கு அப்படியே பேட்டி கொடுத்துறீங்களா? வேண்டாம். சரி ஓகே. அப்படியே நம்ம உள்ள பூந்துடலாம். இது எல்லாமே வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடுகள். இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா ரகரகமா சைஸுக்கு தகுந்த மாதிரி பால் அளவு கறவை திறனுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வேணா வாங்கிக்கலாம். வத்த கறவை பிளஸ் கண்ணு மாடுகள் நிறைய விற்பனைக்கு வரும். நம்ம டைரக்டா பார்த்து பேரம் பேசி வாங்குற நம்ம டேலண்ட் தான். ஒன்று மாடு பார்த்துட்டு இருக்காங்க செவலா. சிம்பூதிக்காரி கலர்ல இருக்கிறது பேசிட்டு இருக்கேன். அப்படியே அந்த அளவுக்கு இங்க பார்த்தோம்னா நல்லா கிராஸ் பிரீடு தான். ஜெர்சி கிராஸ் பிரீடு. நல்ல நீளமான ஒயிட்ல செவல பிளஸ் கருப்பு பேட்சோட இருக்கு. லைட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கலர் அவசரமா இருக்கு. அது போக ஃபுல் காரியில் ஒண்ணு வச்சிருக்காங்க. கேட்டு பார்ப்போம். இது என்ன விலை வருங்க? 45. இது 45ங்களா? அது 47 வரும். இது 47, இது 45. பால் அளவுல எத்தனை கொடுப்பீங்க? பால் இது வந்து 8 வரும், இது வந்து 7 வரும். இது 8 வருங்களா? சரி சரி. 45 ரேட் சொல்றீங்க. எல்லாமே வத்த கறவை தான். 45 ரேட் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நம்பர் 7 போனாது 2 இருக்குது. இன்னும் 2 தான் இருக்கு. இன்னைக்கு விற்பனை எல்லாம் பரவாயில்லைங்களா? இன்னைக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் வந்தாதீங்க. அப்போ ஓகேன்னு சொல்லி நம்மள கிளம்ப வேண்டியதுதான். பெரிய மாடுகள் அங்க இறங்குது பாருங்க. இறங்கி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ரொம்ப ரொம்ப வியாபாரம் பேசிட்டு சைஸ் மாடு. இறக்குதா? பார் வாணம் ஒரே கட் எடுக்க 5 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் பால் எங்களுக்கு வேண்டாம். வியாபாரம் பேசிட்டு 10 லிட்டர் மேல பால் ரேட் ஸ்டார்டிங் மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 உருப்படிகள் மைக்கு மாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 20 கெப்பாசிட்டி சொல்லிருக்காங்க. அப்படியே டீட்டெயில் கேட்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 20 மாடு வந்தது. 20 மாடு. ஆமா. எல்லாமே பெரிய பெரிய எச்எப் வத்த கறவை தான். ஆமா, நீங்களே பாக்குறீங்களா மாடுங்க? அந்த மாதிரி எல்லாமே பாத்துட்டு தான் இருக்கு. பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. இதெல்லாமே வந்து ஈத்து அத்தனை ஈத்து போட்டிருக்குமா? தலையத்து 2 அணைத்து 3 அணைத்துனா அது வரைக்கும் 2 அணைத்து 3 அணைத்துங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே 45 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். நீங்க ஹையஸ்ட் என்ன ரேட் வரும்? ஏன்னா அதிகமான ரேட் எது? 60 ரூபா வரும். 60 ரூபா மட்டும். ஆமா. இப்ப நீங்க கொண்டாந்து 20 மாடுல ஜெய்சாண்டிக்கான மாடு எது இருக்கு? எல்லா மாடும் நம்ம ஜெய்சாண்டி தான். ஜெய்சாண்டிக்கா தான் இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் தர முடியுமா? சொல்லுங்க. 63 741 60 725. ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? வந்துருவோம். எத்தனை மணிக்கு வந்தா இங்க வத்த கறவைகள் வாங்கலாம்? நம்ம மாடு 10 மணிக்கு வரணும். 10 மணிக்கு வந்துரும்ல. சரி ஓகேம்மா. வத்த கறவை செக் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். டெஸ்ட் மாட எதுவுமே இல்லைட்டாங்க. கண் ஒண்ணு பிடிச்சிட்டு போறேன். வாங்கிருப்பாரு, வேலை முடிச்சு கொண்டு வராங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மாடுகள் வர்த்தம் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி வர்த்த கறவைகள் வாங்கணும்னா நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு 10 மணி சுமாருக்கு வந்தா தெளிவா பார்த்து வாங்கிக்கலாம். தெளிவா பார்த்து வாங்கிக்கிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். அப்படியே நம்ம பதிவு முதல் தடவை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.